பெஸ்ட் பிஸ்னஸ் டு ஸ்டார்ட் வித் லிட்டில் டு நோ மணி. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க. ஆனால் பெரிய அளவு கேபிட்டல் ஒன்று இல்லை உங்கள்கிட்ட, ஒரு சின்ன அளவு கேபிட்டல் தான் இருக்குது. அப்படி இல்லாட்டி கேபிட்டலே இல்லாமல் எப்படி நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான 2 எனக்கு செட் ஆகின பிஸ்னஸ் மாடல்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த 2ல் முதலாவது பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் எந்த விதமான பணம் இன்வெஸ்ட் பண்ணாமல் $0 தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நீங்களும் அதே மாதிரி $0 இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 2வது பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல. சில நேரம் அந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதை ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகினேன். நான் thousands of dollars நான் ஏர்ன் பண்ணினேன். ப்ளஸ் நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த 2 பிஸ்னஸ் மாடல் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது மற்ற பிஸ்னஸ் மாடல் மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் லொகேஷனுக்கு எந்த அவசியமும் இல்லை. thousands of dollars நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் உங்களோட டைம் 8 hour 10 hourனு சொல்லி நீங்கள் போடணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 to 3 hour மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபிசிக்கல் லொகேஷன் இல்லாமல் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்து வேணுனாலும் இந்த 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் அந்த 2 பிஸ்னஸ் மாடலையும் சொல்லிட்டு அந்த 2 பிஸ்னஸ் மாடலையும் கம்பைன் பண்ணி எப்படி 3ஆவதா ஒரு இன்கம் ஸ்ட்ரீமும் நீங்கள் உருவாக்கலாம்னு சொல்லி தான் எல்லா வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே. ப்ளஸ் இந்த பிஸ்னஸ் மாடலில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இந்த பிஸ்னஸ் மாடலை பற்றி தந்த டெஸ்டிமோனியல் எல்லாமே எங்கே பார்க்கலான்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸும் சொல்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதலாவது பெஸ்ட்டான பிஸ்னஸ் மாடல் என்னன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் தெரியாதாக்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு ஆளோட ப்ராடக்ட் சர்வீஸையோ உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன்ஸ் தருவாங்க. அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கும்னா ஒரு 2லேருந்து 10-20% கமிஷன் கிடைக்கும். அது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லான கோர்சஸ், சாஃப்ட்வேர் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு 40%-லேருந்து 90% வரையும் கமிஷன்ஸ் கிடைக்கும். அதுலேயும் ரெக்கரிங் பேமெண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்களுக்கு, ரெக்கரிங் கமிஷன் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்களுக்கு நீங்கள் சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டமரை நீங்கள் சேல் எடுத்து கொடுத்தாலே அவர் பே பண்ணுற அவ்வளோ காலம் உங்களுக்கு ரெக்கரிங் கமிஷன் கிடைச்சிட்டு இருக்கும். ரெக்கரிங் கமிஷன்னா ஒரு கஸ்டமர்லேருந்து கண்டினியூஸாக மந்த்லி அப்படி இயர்லி உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்கள் ரன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஈஸியாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலம் நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு நிறைய சேல்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு ஃபிசிக்கல் லொகேஷன், உங்களுக்கு இந்த ஒரு ஆஃபீஸ், அடுத்தது நீங்கள் உங்களோட 8-10 hour நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் பார்ட் டைமாக கூட இது ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ள கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். thousands of dollars நான் ஏர்ன் பண்ணீங்க. இந்த ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொல்லி இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். 2வது பிஸ்னஸ் மாடல் எனக்கு நிறைய சக்ஸஸ் பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சிக்குள்ள நிறைய வகையான பிஸ்னஸ் மாடல் இருக்குது. நானும் எங்கிட்ட கோச்சிங் ப்ரோக்ராமில் 14 வகையான ஏர்னிங் மெத்தட் கிரிப்டோ கரன்சிக்குள்ள மட்டும் சொல்லிக் கொடுங்க. கிரிப்டோ கரன்சியில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸும் இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ்களும் இருக்குது. ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வரும். அடுத்தது ஏர்ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுறது வரும். கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது சின்ன இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் thousands of dollars இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. உங்களால் $7 இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரேடிங் பொட்ஸ்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மைனிங், ஸ்டேக்கிங், ஈல் ஃபார்மிங் அப்படியா நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஏன் 2வது பிஸ்னஸ் மாடலாக நான் கிரிப்டோ சொல்லணும்னா கிரிப்டோ தான் ஃபியூச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரிப்டோக்குள்ளே கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். ஸோ நான் இருக்கக்குள்ளே இருக்கிறத விட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோக்குள்ளே நிறைய மெயின் ஸ்ட்ரீம் வந்துட்டாங்க. ஓகே, பிளாக் ராக், வேன்கார்ட் போன்ற பெரிய பெரிய பண முதலே எல்லாம் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வந்துட்டாங்க. அடுத்தது யூஎஸில் இப்போ எலெக்ட் ஆகிருக்கிற பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ பாசிட்டிவ் பிரசிடென்ட். அடுத்தது நிறைய கண்ட்ரிஸ் கிரிப்டோவை லீகல் டெண்டர் ஆகிருக்காங்க, முக்கியமாக பிட்காயின். கிரிப்டோ மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்துட்டு இருக்குது, கிரிப்டோ அடாப்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சனத்தொகையில் 5% குறைவான ஆக்கள் தான் கிரிப்டோட அவேர்னஸில் இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வரீங்கன்னா நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10% உலகத்தில் சனத்தொகை கிரிப்டோக்குள்ளே வரக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோட வேல்யூ பயங்கரமாக போயிட்டு இருக்கும். நீங்கள் கிரிப்டோக்குள்ளே நேரத்தில் வந்துருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சர்டன் அட்வான்டேஜஸ் எடுக்கலாம் லேட்டர். உதாரணத்துக்கு இன்டர்நெட் வரக்குள்ள அதை நிறைய பேர் தப்பாக பார்த்தாங்க, நிறைய பேர் அதை நம்பலை. ஆனால் இன்டர்நெட் வந்த டைமில் உள்ளுக்கு இறங்கி அதில் இது செஞ்ச கம்பெனிஸ் எல்லாம், உதாரணத்துக்கு அமேசான், அலிபாபா, இதை மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி எங்கேயோ இருக்கு. ஓகே, ஸோ அதை மாதிரி தான் இப்போ எப்போ 20 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பூமோ, அதே மாதிரி தான் இப்போ இந்த கிரிப்டோ அண்ட் ஏஐ. ஸோ இதில் நீங்கள் உள்ளுக்கு வரீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் மணி மேக் பண்ணலாம்.
ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டை விட இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்குது, கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஆனால் கிரிப்டோ மார்க்கெட்டில் தான் நீங்கள் லெவரேஜ் அடுத்தது இந்த கெம்பிளிங் கான்செப்ட் இல்லாமல் நிறைய மணி மேக் பண்ணலாம். ஆனால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் மட்டும்தான் ரெண்டாவது ஹை வாலட்டைல். மற்ற மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வாலட்டிலிட்டி இல்லாதால நீங்கள் லெவரேஜ் வச்சு தான் நீங்கள் அங்கே ட்ரேடிங்கோ ஏதோ செய்ய போகணும். அப்படி லெவரேஜ் பண்ணக்குள்ளே நீங்கள் உங்கள் பணத்தை மொத்தமாக இழக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனால் கிரிப்டோவில் அப்படி இல்லை. ஓகே, கிரிப்டோவில் நார்மலாக நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் செஞ்சாலே இது வாலட்டிலிட்டி வச்சு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். கிரிப்டோவில் மட்டும்தான் 10x 100x எல்லாம் ஷார்ட் டேர்மில் பாசிபிள். நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வேறு எங்கள் மார்க்கெட்டில் பண்ணிக்கணும்னா வருஷத்துக்கு மேபி ஒரு 20% பெரிய விஷயம் வாங்கலாம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணின மாதிரி 3வது பெஸ்ட்டான பிஸ்னஸ் மாடல் நானும் செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸ் மாடல் என்னென்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி செய்கிறது. அதை எப்படி கம்பைன் பண்ணி செய்யறேன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்னன்னா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை நீங்கள் கிரிப்டோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற கமிஷன் கிரிப்டோவில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்ச மாதிரி போய்த்திரும், அதில் ஏர்ன் பண்ண மாதிரி போய்த்திரும். அதில் வார கமிஷன் கிரிப்டோவில் வரதால உங்களுக்கு கிரிப்டோட பெறுமதி ஃபியூச்சரில் கூட்டிகிட்டு போகும். ஸோ உங்களுக்கு கிரிப்டோ போர்ட்ஃபோலியோவும் அதிகரிச்சிட்டு போகும். ஸோ கிரிப்டோ கரன்சி ப்ரொடக்ஷன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, கிரிப்டோ ட்ரேடிங் போர்ட்ஸ் இருக்குது, கிரிப்டோ வாலெட்ஸ் இருக்குது, கிரிப்டோ கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, கிரிப்டோ சர்வீசஸ் இருக்குது. இது மாதிரியான ப்ரொடக்ஷன் சர்வீஸ்களை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் கிரிப்டோ கரன்சி நீச்சில் நீங்கள் ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கி கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா நீங்கள் ஒரு கல்லில் 2 மாங்காய், ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எந்த அவசியமும் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன நல்லா இன்வெஸ்ட் பண்ண எந்த அவசியம் இல்லை. அடுத்தது நீங்கள் நிறைய டைம் போடணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அடுத்தது இது பிகினர் ஃப்ரெண்ட்லி. HBO கன்சல்டன்சியால் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீயாக கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுத்துட்ருக்கிறோம். இதுக்கு எந்த விதமான பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட் அண்ட் கிளைண்ட்டாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் 6 வருஷமாக எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் தந்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நாலேஜையுமே 100% ஃப்ரீயாக சொல்லி தந்திருக்கிறேன். ப்ளஸ் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் படித்து நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணிட்டீங்கிற எல்லா ப்ரூஃபுமே HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலோ அப்படி இல்லாட்டி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை ஏர்ன் பண்ணினாக்கிற ஏர்னிங் ப்ரூஃப் வேணும்னு சொன்னாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை மட்டும் தனியாக படித்து எப்படி ஏர்ன் பண்ண சொல்லி தெரியணும்னு சொன்னாலோ நீங்கள் HBOன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி செய்கிறேன், எங்கே எடுக்கிறேன், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ப்ளஸ் எங்கள் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கிற ஏர்னிங் ப்ரூஃப், அது கிரிப்டோவில் இருந்தாலும் சரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி ஏர்னிங் ப்ரூஃப், அவங்க எங்கள் கோச்சிங் ப்ரோக்ராமை பற்றி தந்த டெஸ்டிமோனி, அடுத்தது கிரிப்டோ ரிலேட்டடான நிறைய டிப்ஸ், மற்றது கிரிப்டோ சம்மந்தமான முக்கியமான நியூஸ்கள், ஃப்ரீ ஆர்டர் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையுமே HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டுட்டு அதோட லிங்க் வேணும்னு சொன்னாலும் HBOன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மந்தமான மேலே அதே டீட்டெயில்ஸ் தான்.